பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பெதெஸ்தா எழுப்பதின் ஊழியத்தில் ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நேரடியாய் ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிற சத்தியத்தின் வார்த்தையை நாம் தியானிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் குற்றத்தை பாராத சுத்த கண்ணன், பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அந்த தேவனை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த உலகத்துல இந்த பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் ஜனங்களிடத்துல ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு காலங்கள் வந்துவிட்டது. எதற்கு பரிசுத்தமா வாழணும், எதற்கு நம்ம பரிசுத்தமா இருக்கணும், இதுல பாவம் பண்ணா என்ன, இதுல காம்ப்ரமைஸ் பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே போலதான் சிம்சனோட வாழ்க்கையில நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். சிம்சோன் தேவனோட பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவன். சிம்சன் கர்த்தரோட ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவன். ஆனால் சிம்சனோட வாழ்க்கையில அவன் செய்த பரிசுத்தத்திற்கு பெரிய தவறு என்னவென்று சொன்னால் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான். இந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த பரிசுத்தத்தை மட்டும் எதற்காகவும் நீங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இன்றைக்கு நீங்களும் நானும் எடுக்கிற ஒரு பெரிய தீர்மானம், இந்த பரிசுத்தத்தை எந்த நபருக்காகவும் எந்த காரியத்திற்காகவும் நான் காம்ப்ரமைஸே பண்ண போவதில்லை. இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் கொடுக்கிற பெரிய பரிசு என்னவென்று சொன்னால் என்னோட பரிசுத்தத்துல தேவத்திற்கு நான் உண்மையா இருக்கிறேன், என்னோட தேவனுக்கு நான் உண்மையா இருக்கிறேன், நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் என்கிற இந்த தீர்மானத்தோடு பரிசுத்தத்தோடு தேவன் நம்மை அவரோட இரத்தத்தினால் சுத்திகரித்திருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையின் தைரியத்தோடு இந்த நாளை தொடருவோம். கர்த்தர் உங்களை அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.